மருதாணியும் அவரையும் போட்டால் முடி நல்லா கருப்பாகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மருதாணியும் அவரையும் வந்து தனித்தனியாக போட்டு முடி வந்து ஃபஸ்ட்டு டே வந்து மருதாணி போடணும், அடுத்த நாள் வந்து அவரி போட்டு வந்து ஷாம்பு போடாமல் வாஷ் பண்ணால் முடி நல்லா கருப்பாகுது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் மருதாணியும் அவரையும் சேர்த்து நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா முடி வந்து கருப்பாகுதா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனுக்கிட்ட ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து டீ தூள் எடுத்துருக்கேன். டீ தூள் எடுத்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இந்த டீ தூளோட சேர்த்து ஒரு 5-6 கிராம்பு எடுத்து நல்லா தட்டி அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கிராம்பு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லைன்னா பொடுகு இந்த மாதிரி இருந்தால் சரி பண்ணி கொடுக்கும். இது நல்லா கொதிச்சு என்ன ஆகணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். சரியா? இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மருதாணியும் அவரையும் எடுக்க போகிறோம். இது கூட வந்து கரிசலாங்கண்ணி பொடி இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் எடுக்க போகிறேன். இந்த 3 மட்டும் தான் நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். மற்றபடி நான் வேறு எதுவும் எடுக்க கிடையாது. இப்போ அந்த பொடியில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்த இரும்பு சட்டி இதெல்லாம் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஏன்னா அதுதான் வந்து ஹேர் டை வந்து நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக மருதாணி வந்து நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். முடி ஃபுல்லாக நீங்கள் தேய்க்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய சேர்த்துக்குங்க. நான் வந்து சும்மா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் போட போகிறேன், அதனால் நான் கம்மியாக எடுத்திருக்கேன். அவரி வந்து அப்படியே டபுள் மடங்காக நம்ம வந்து அவரி பொடி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி பொடி அது வந்து 1 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இது 3ஐயும் அடுப்பில் வச்சுட்டு நல்லா அந்த பொடியோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா கொஞ்சம் பிளாக் ஆகிற அளவுக்கு என்ன செய்யணும்னாக்கா நல்லா அப்படி வறுக்கணும். இது நல்ல சுத்த கருப்பாக வறுத்தாலும் அது உங்களோட இது, நீங்கள் வறுக்கலாம். ஆனால் நான் வந்து அந்த மாதிரி செய்யலை. ஒரு அளவுக்கு கலர் மாறினா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நமக்கு டீ தூளும் நல்லா வந்து நல்லா கம்மியாகி தண்ணி கம்மியாகி நமக்கு பாதி அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காவாசி சுண்டி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த டீ தூளை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. இந்த ஃபில்டர் பண்ண வந்து டீ தூள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து இதுக்கு வேணும். ஏன் நான் அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நிறைய வீடியோவில் மருதாணி அவரையும் சேர்த்துப்பட்டு முடி கருப்பாகுது, பயங்கர பிளாக் ஆகுது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்த்தேன். அது உண்மையாக பொய்யானே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு மக்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து கட்டி இல்லாமல் நான் வந்து எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து கலக்கி வச்சுக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணி. இப்போ இது கூட வந்து நான் ஒரு அரை லெமன் மட்டும் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லெமன் வந்து நீங்கள் உங்கள் ஹேரில் பொடுகு இந்த மாதிரி புண்கள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக சரி பண்ணி கொடுக்கும். இப்போ மருதாணியும் அவரையுமே எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கி ஓவர் நைட்டு நைட்டு ஃபுல்லாக நான் வச்சுட்டேங்க. அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஓரங்கள்லாம் ஃபுல்லாக நல்லா கருப்பாகி இந்த மாதிரி பிளாக் கலராக இருந்துச்சு. அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அந்த நம்ம கலவை எல்லாமே வந்து பியூர் பிளாக் ஆன மாதிரி நல்லா சூப்பராக பிளாக் ஆயிரும். இப்போ என்னோடய முடி பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி சைட்லாம் நல்லா வெள்ளை முடி இருக்குது. இது ஏற்கனவே நான் வந்து ஃபஸ்ட் டே மருதாணியும் செகண்ட் டே வந்து அவரையும் நான் போட்டனால முடி நல்ல ஒரு மாற்றம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஒரு 3/4 நல்லா கருப்பாக இருந்துச்சு. 100% வந்து கருப்புன்னு சொல்ல முடியாது, 3/4 பாகம் வந்து நல்ல கருப்பாக இருந்துச்சு. சரி, இந்த தடவை வந்து மருதாணி அவரையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வேலை மிச்சம் பார்த்தீங்களா, தனித்தனியாக போட வேண்டாம் இல்லையா, அதனால் வந்து இப்போ வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். போன தடவை பார்த்திங்க அப்படின்னா கையில் வந்து கலர் நல்லா ஒட்டிக்கிடுச்சு. அதனால் இந்த தடவை கலர் வந்து கையில் ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டேன். நீங்களும் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இல்லை கருப்பானாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் கையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எந்த இடத்துலலாம் வெள்ளை முடி வந்து அதிகமாக நமக்கு இருக்கும் அந்த இடத்துலலாம் நான் கொஞ்சம் நிறைய தேய்ச்சிக்கிட்டேன். ஒவ்வொரு இடத்துலையுமே நல்லா அந்த வாகு வகுந்து ஒவ்வொரு இடத்துல வெள்ளை முடி எங்கெல்லாம் இருக்கும் மொத்தமாக நீங்கள் தடவிட்டீங்க அப்படின்னா வெள்ளை முடியில் படாமல் போயிடும். அதனால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வெள்ளை முடியில் தான் தடவணும். வெள்ளை முடியில் ஃபுல்லாக நான் தடவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மற்ற இடங்களில் மீதி இருக்கிறத வச்சு நான் வந்து தலை ஃபுல்லாக வந்து நான் கீழே வரைக்கும் கொஞ்சம் தடவிக்கிட்டேன். மற்றபடி ஒவ்வொரு முடிக்கும் நான் தடவினேன் அப்படின்னாக்கா அப்படிலாம் நான் தடவலை. ஃபஸ்ட்டு வெள்ளை முடியில் மட்டும்தான் நான் தடவினேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வச்சு தான் மற்ற முடிகள்லாம் வந்து ஃபுல்லாக நான் வந்து தடவினேன். இது வந்து நம்ம தேய்ச்சிட்டு ஒரு 1.5 மணி நேரம் வச்சுருக்கணும். உங்களுக்கு வந்து ரொம்ப கூலிங் ஒத்துக்காது, வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்குது அப்படின்னாக்கா பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சைனஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சாலே போதும். ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் வந்து எப்போதும் போல் நீங்கள் வந்து தலை குளிச்சிருங்க. முடி வந்து எப்படி கருப்பாகும் பார்த்தீங்கன்னா நான் குளிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ வந்து நான் ஒரு கொண்டை போட்டுட்டு நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நான் விட்டுட்டேன். இப்போ மீதி வந்து நான் கொஞ்சம் நிறையாவே நான் கலந்துக்கிட்டேன். அதனால் வந்து எனக்கு அது நம்ம கலந்துட்டு நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது நல்லா ஊறி போய் கொஞ்சம் நிறையாவே நமக்கு வரும். அது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடுத்த தடவை உங்களுக்கு வந்து அளவு தெரிஞ்சுக்கும். இதை விட கம்மியாகணுமா அதிகமாகணுமான்னு தெரிஞ்சுப்பீங்க. தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா தூக்கி ஒரு கொண்டையை போட்டுக்கோங்க. இதெல்லாம் வலியெல்லாம் செய்யாது. நீங்கள் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் வச்சுட்டு நல்லா வந்து நீங்கள் ஷாம்பு எப்பவும் போல் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து போட உங்களுக்கு நல்லா கருப்பாகும். ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு கருப்பாகும் அப்படின்னாக்க ஒரு 50% உங்களுக்கு வந்து கருப்பாகும், 100% கருப்பாகாது. நான் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எப்போவுமே மறக்காதீங்க.